ஹாய் நண்பர்களே. இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் 2 ப்ரெட் எடுத்து டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கப் ஆஃப் காஃபி தான் குடித்தேன். ரொம்ப லைட்டாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ இது வீட் ப்ரெட் தான் நான் நேற்று வாங்கின்னு வந்தேன். ஸோ அதை அப்படியே டோஸ்ட் போட்டுட்டு சாப்பிட்டாச்சு. அதோடு ஃப்ரூட்ஸ்க்கு நான் கொய்யாப்பழம் தான் வாங்கின்னு வந்தேன். கொய்யாப்பழம் எப்பயுமே நல்லா பெருசாக உள்ள ரெட்டாக அந்த கொட்டையும் இங்கிட்டையுமா பயங்கர இதுவாக இருக்கும். சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாகவே இருக்காது. பட் எனக்கு இந்த நாட்டு கொய்யா சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடச்சிது இன்றைக்கி. நான் சும்மா ஒன்றே எடுத்து வாயில் போட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட். நம்ம வீட்டில் எப்படி வரும் ஃபஸ்ட்லாம் நம்ம சின்ன வயசில் இது எவ்வளவோ சாப்பிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 20 பழம் சாப்பிட்ருப்பேன். அந்தளவுக்கு சாப்பிடுவேன். அப்போ தெரியாது இது ரொம்ப ஹெல்தி அப்படிலாம். ஸோ டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி கடிச்சு ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் வாங்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுட்டோம் எல்லோரும். பசங்களும் ஸ்நாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னும் போது ஃபிஷ்ஷு தான் வாங்கினேன், கோலா தான். ஸோ ஒரு 1 kg வாங்கின்னு அப்படியே கொஞ்சமாக அப்படியே குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணேன். அது என்ன ஒரு 5 பீஸ் நிற்கிது, அவ்வளோதான். சும்மா ஒரு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சாப்பிடலாமா ஒழிய திருப்தியாக சூப்பராக திகட்டெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. பட் ரேட்டுமே 350 கிட்ட வந்துடுச்சு. ஸோ அதுதான் குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்படி தான் இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.